ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சில்லுன்னு சாப்பிட்டா, அதுவும் வீட்லயே ஹெல்த்தியா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக செய்யலாம். அடிக்கடி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதும் கொஞ்சம் டைம் தாங்க எடுக்கும். சரி, எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு நான் வந்து பசுப்பால் எடுத்திருக்கேன். பசுப்பால் வந்து 1/2 லிட்டர் எடுக்கிறேன். இது வந்து திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சில பால் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும், அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். கஸ்டர்ட் பவுடரில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பால் நல்லா சூடாயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது சேமியா வந்து ஒரு 50 to 70 கிராம்ஸ் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணுவோம். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது வெந்தது. இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம அணைச்சிட்டு இதை ஆற வச்சிடலாம். சப்ஜா சீடு வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அதை ஆற வச்சுட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுத்துருக்கேன். விட்டு
கஸ்டர்ட் சீடு ஊற வச்சுருந்தேன் பாருங்கள். இது என்ன மாதிரி நல்லா ஊறி போயிடுச்சு. இது வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாதுளம்பழம், கிரேப்ஸு, ஆப்பிள், பப்பாயா, அப்புறம் வந்து செர்ரி பழம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இதை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கேங்க. நல்ல ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இதை வந்து இதில் மாற்றிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு, ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சேமியா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வேறு லெவலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. வெயிலுக்கு இதை சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்குது. நான் இதை ஃபுல்லாக காலி பண்ணி உங்களுக்கு நீங்கள் அதை சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.